எனக்கு தெரிஞ்சதெல்லாம் முருங்கைக்கீரை பேர் மட்டும் தான். ஆனா இந்த கீரைக்கு பேரே தெரியல. நானும் போய் அவசரப்பட்டு ஆசையா ₹10க்கு குடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து Googleல சர்ச் பண்ணி பார்க்கலாம்னா என்ன பேர்னே தெரியாம குடும்பத்துல ஒருத்தர விடாம எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி இது என்ன கீரைன்னு தெரியுமா? என்ன கீரைன்னு தெரியுமான்னு கேட்டா யாருக்குமே தெரியல. வீடியோ கால்லயுமே சரியா கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை மட்டும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை மட்டுமே வச்சு துவையல் பண்ணிட்டு மத்த கீரை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அப்புறம் வினோத் ஆடி ஆஃபர்ல ஜோடி 30ன்னு வித்துட்டு இருந்தாங்க. அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். இதை மட்டும் கொஞ்சம் பாயில் பண்ணி தரியா, நல்லா குக் பண்ணி தரியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயே இதெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது. இல்ல சும்மா அவிச்சு தந்தா மட்டும் போதுனா, அவிச்செல்லாம் என்னால தர முடியாது. ஒரு பெப்பர், சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டாதான் வாய்க்கு ருசியாக ஒரு 4 வாரம் சாப்பிட முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே உனக்கு எப்படி செய்ய தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போதும் வைக்கிற சாம்பாரை விட இன்னைக்கு வச்ச சாம்பார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வாழைக்காய் பொரியலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கோழிலாம் நல்லா தான் சமைக்கிறான். அந்த புரோக்கோலி மட்டும் நல்லா வரல. எங்க தப்பு நடந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் கீரையுமே நல்லா தான் இருந்தது. செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே மண்ணு போட்டு புதுசா பாட் வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்க்யூ.